அண்ணாமலையால் அண்ணா சாலைக்கு வர முடியுமா என துணை முதலமைச்சர் சவால். அறிவாலயத்தின் செங்கலை உருவப் போவதாக பேசியது குறித்த கேள்விக்கு பதிலடி. பால் பஸ் ரோட்டெல்லாம் ஒரு பெரிய வர சொல்லுங்க, வீட்டுக்குள்ள தான் இருப்பேன். இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்கு, சாயங்காலம் இளைஞர் நிகழ்ச்சி இருக்கு. முடிஞ்சா ஏற்கனவே அவர் அறிவாலயத்து பக்கம் ஏதோ வந்து பண்ணுவேன்னாரு. முடிஞ்சா அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க, தைரியம் இருந்தா. தனி ஆளாக அண்ணா சாலைக்கு வருகிறேன், திமுகவின் மொத்த படையையும் வைத்து தடுத்து நிறுத்தி பாருங்கள். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அண்ணாமலை சவால். அண்ணா சாலையில எங்க வரணும் திமுக காரன் நாளையும் தேதியும் இடத்தையும் குறிக்கட்டும். அண்ணா சாலைனா பொத்தம்புதுவா எங்க, நீ இடத்த முடிவு பண்ணு. அண்ணா சாலைக்கு நான் வர்றேன், இடத்த குறிப்பிட. அண்ணா சாலைக்கு இங்க வாங்க, அண்ணா சாலைக்கு இங்க வாங்க. நான் தனியாளா வரேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் யாரும் என் கூட வர மாட்டாங்க. தனியாளா ஒத்தாளா வரேன். நீ மொத்த படையும் திமுக படையும் மொத்த போலீஸ் போர்ஸை வச்சு நீ தடுத்து நிறுத்திப்பார். மத்திய அரசின் அனுமதியை பெற்றுதான் தமிழகத்தில் தனியார் பள்ளிகளை நடத்துவதாக துணை முதல்வர் பதில். மும்மொழி கொள்கை விவாதத்துடன் இவற்றை ஒப்பிட்டு பார்க்க கூடாது எனவும் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம். தனியார் பள்ளியெல்லாம் சட்ட விரோதமாக நடத்திட்டு இருக்காங்க. ஒன்றிய அரசு கிட்ட இப்போ அனுமதி வாங்கி அதை நடத்திட்டு இருக்காங்க. அதையும் இதையும் கம்பேர் பண்ணாதீங்க. தனியார் பள்ளிகளில் வந்து காலைல இலவச உணவு கொடுக்குறாங்களா? இல்லை. தனியார் பள்ளியில் வந்து யூனிஃபார்ம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா? இல்லை. ஆனால் தயவுசெய்து அதோடு இதை கம்பேர் பண்ணாதீங்க. காலை உணவு திட்டம், மாணவர்களுக்கு இலவச பொருட்கள் யார் வீட்டு பணத்தில் வழங்கப்படுகிறது? துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அண்ணாமலை கேள்வி. இதெல்லாம் சுட்டி காட்டும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில சாப்பாடு போடுறோம்ல, நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில யூனிஃபார்ம் கொடுக்கறோம்ல, நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில ஷூ கொடுக்கறோம்ல. ஆனால் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அது உங்க அப்பா வீட்டு பணத்துல இருந்தா கொடுக்குறீங்க? அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு எங்ககிட்ட இருந்து வாங்கக்கூடிய வரியில அந்த வரி பணத்துல நீங்க சீருடையும் மத்தியான உணவும் கொடுக்குறீங்க. உங்க குடும்பத்துல இருந்து கொடுக்குறீங்களா, இல்ல உங்க அப்பா தாத்தா பணத்தை கொடுக்குறீங்களா? தமிழகத்தின் நிதி உரிமை தொடர்பான பிரச்சனையை மடைமாற்றம் செய்ய முயற்சிக்கிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. தமிழ்நாட்டுக்கு நிதி வாங்கி தருவதற்கு அண்ணாமலைக்கு துப்பில்லை எனவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி. திசை திருப்ப முயற்சிக்கிறாங்க. கேட்குற நிதியை வாங்கி தரது துப்பு இல்லை. உதயநிதி கடந்த காலங்களில் தரமில்லாமல் பேசியிருப்பதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. தரமில்லாமல் பேசினால் தரமில்லாமல் தான் பதில் வரும் எனவும் திட்டவட்டம். கருத்து சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அண்ணாமலை தரமா பேசணும், தரமில்லாதவர்ங்கிறார். அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தரத்துக்கும் நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கு இருக்கிற தூரம் தான். தரமில்லாத ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அது உதயநிதி ஸ்டாலின். தாத்தா பேரை அப்பா பேரை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கார். நாங்கள் கேட்பது அடிப்படையில் ஆதாரத்தோடு கேள்வி கேட்கிறோம். சிபிஎஸ்இ பள்ளி எதுவும் தாங்கள் நடத்தவில்லை என திருமாவளவன் மறுப்பு. அண்ணாமலை அரசியலில் நாகரிக அணுகுமுறையை கடைபிடிப்பதில்லை எனவும் பதிலடி. எங்க இடத்துல ஒருத்தர் நடத்த துவங்கி இருக்கிறாரு. இன்னும் அதுக்கு வந்து பேர் மட்டும்தான் அறிவிச்சிருக்கிறாங்க. அண்ணாமலை பரபரப்புக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை பேசிக் கொண்டிருக்கிறார். நாகரிக அணுகுமுறை என்பதை முற்றாக தவிர்த்துவிட்டு யாரையும் எப்படியும் விமர்சிக்கலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவர் அரசியல் செய்கிறார். ஹிந்தி ஏன் படிக்க வேண்டும்? ஹிந்தி படித்தால் என்ன பயன்? ஹிந்தி படித்த லட்சக்கணக்கானோர் தமிழகத்திற்கு கட்டிட வேலைக்கு வருவதை சுட்டிக்காட்டி திருமாவளவன் கேள்வி. இந்தியை தாய்மொழியாக கொண்டவன் தமிழ்நாட்டில் வந்து கட்டிட வேலை செய்யறான். இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டிலே வேலை இல்லாமல் வந்து கட்டிட வேலை செய்கிறார்கள், சிமெண்ட் தூக்கி கொண்டிருக்கிறார்கள், விவசாய வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கே வேலை கிடைக்கவில்லை. இந்தியை கற்றுக்கொள்வதால் வேலை அவங்க விருப்பப்பட்டவங்க படிக்கிறாங்க. அதை நாம தடுக்கவே இல்லையே. சூழும் பகைதனில் இருந்து தாய்மொழிகளை காப்போம், தமிழே அறம் தமிழே அரண். உலக தாய்மொழி நாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு.
தமிழ்நாட்டு மாணவர்களின் ஆசிரியர்களின் நலன் கருதி சமக்கர சிக்ஷா திட்டத்தின் கீழ் 2152 கோடி ரூபாய் நிதியை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தல். நிதி விவகாரத்தில் நெருக்கடி கொடுப்பது கூட்டாட்சி தத்துவத்தை அப்பட்டமாக மீறும் செயல் என பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். 1141 கோடி ரூபாய் மதிப்பில் அகலப்படுத்தி மேம்படுத்தப்பட்ட செய்யூர் வந்தவாசி போளூர் சாலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர். செய்யூர் வந்தவாசி போளூர் சாலை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று திறந்து வைக்கப்படுகிறது. நுகர்பொருள் வாணிப கழகத்தின் சார்பாக 92 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நெல் கொள்முதல் நிலையங்கள், நவீன நெல் சேமிப்பு தளங்களும் திறப்பு. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் ஆணையத்தில் விளக்க மனு தாக்கல். உட்கட்சி விவகாரத்தை சிவில் நீதிமன்றத்தில் தான் எடுத்து வைக்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையத்தில் முறையிட முடியாது எனவும் பதில். அஞ்சலை அம்மாளின் நினைவு நாளை முன்னிட்டு தவிக தலைவர் விஜய் மரியாதை. கட்சி அலுவலகத்தில் உள்ள அஞ்சலை அம்மாளின் சிலைக்கு மாலை அணிவித்தார். எந்த கட்சியாக இருந்தாலும் தலைவர்களின் சிலைகளையும் கட்சி கொடிகளையும் சொந்த அலுவலகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியதுதானே? பொது இடங்களில் சிலைகளையும் கொடிகளையும் வைப்பதை அனுமதிக்க முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் பாதுஷா தர்கா வழிபாட்டு உரிமை தொடர்பாக பேரணி ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு காவல்துறை அனுமதி மறுத்தது சரியே? சட்டம் ஒழுங்குக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் இருந்தால் பேரணி ஆர்ப்பாட்டத்தை அனுமதிக்க முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பள்ளி கல்லூரிகளின் பெயர்களில் இடம்பெற்றுள்ள சாதி பெயர்கள் நீக்கப்படுமா என அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. அரசு பள்ளிகளிலும் பகுத்தறிவுவாதிகள் மற்றும் நாத்திகர்கள் சங்கங்களும் கூட சாதி பெயர்களை தாங்கியிருப்பதாக நீதிபதி வேதனை. பள்ளிக்குள் தீ பரவியதும் உடனடியாக வெளியேற்றப்பட்ட மாணவர்கள். உணவு அருந்திக் கொண்டிருந்த குழந்தைகள் அச்சத்தில் ஓட்டம். விழுப்புரம் மேல்பாதி திரௌபதியம்மன் கோவிலில் அனைத்து தரப்பினரும் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்க உத்தரவு. கோவில் மூடப்பட்டு சீல் வைக்கப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு. விழுப்புரம் மேல்பாதி திரௌபதியம்மன் கோவிலில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படுத்த முயற்சிப்பவர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யலாம். காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விழுப்புரம் மேல்பாதி திரௌபதியம்மன் கோவிலுக்கு போலீஸ் பாதுகாப்பு. உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து அசம்பாவிதங்களை தடுக்க நடவடிக்கை. சென்னை மெரினா கடற்கரையில் பெண்ணிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காவலர் பணியிடை மாற்றம். வீடியோ வைரலான நிலையில் காவலர் ராஜ்குமார் மீது நடவடிக்கை எடுத்த காவல் ஆணையர். பேர் உட்கார்ந்து இருக்காங்கன்னா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஏன் கேக்குறீங்க? முதல்ல யாரெல்லாம் கேட்கல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நீங்கன்னு கேக்குறீங்க. நான் என்ன கேக்குறேன், பீச்ல யாரும் உட்கார கூடாதுங்களா? ஒரு ஆண் ஒரு பொண்ணு உட்கார்ந்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா லவ்வரான்னு கேப்பீங்களா? அப்படி ஏதாவது சட்டம் இருக்கா? சொல்லுங்க. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சம். ஒரு பவுன் 64,560 ரூபாயை தொட்டு 65,000 ரூபாயை நெருங்குகிறது.
டெல்லியின் 4வது பெண் முதலமைச்சராக பதவியேற்றார் பாஜகவின் ரேகா குப்தா. मैं रेखा गुप्ता ईश्वर की शपथ लेती हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगी. பிரதமர் மோடி முன்னிலையில் பங்கஜ் குமார், கபில் மிஸ்ரா, பர்வேஷ் வர்மா உள்ளிட்ட 6 அமைச்சர்கள் பதவியேற்பு. டெல்லியில் யமுனை நதிக்கு ஆரத்தி எடுத்து வழிபாடு. பதவியேற்றதும் முதல் வேலையாக டெல்லி முதலமைச்சரும் அமைச்சர்களும் பங்கேற்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலியில் தலித் மாணவர்களுடன் ராகுல் காந்தி கலந்துரையாடல். மத்திய பாஜக அரசு அரசமைப்பு சட்டத்தின் மீது தாக்குதல்களை நிகழ்த்துவதாக பொதுக்கூட்டத்தில் குற்றச்சாட்டு. தலித்துகள் பழங்குடியினர் முன்னேற்றத்தை தடுக்கவே ஆங்கிலம் படிக்கக்கூடாது என RSS பாஜக கூறுகிறது. தாய்மொழியுடன் ஆங்கிலம் கற்பது அவசியம் என இளைஞர்களுக்கு ராகுல் காந்தி வலியுறுத்தல். किसी न किसी कारण नहीं लड़े तो ये भी मतलब हमें तो काफी दुख लगा, क्योंकि अगर तीनों पार्टियां एक साथ हो जाती तो बीजेपी कभी नहीं जीती. மகாராஷ்டிர வேளாண் துறை அமைச்சர் மாணிக் ராவ்க்கு 2 ஆண்டு சிறை. 1995ஆம் ஆண்டு தொடரப்பட்ட மோசடி வழக்கில் நாசிக் நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. மகா கும்பமேளாவை மரண கும்பமேளா என விமர்சித்த விவகாரம். மமதா பானர்ஜியை கண்டித்து பாஜக MLAக்கள் சட்டப்பேரவை வளாகத்தில் போராட்டம். রাজভবন অভিযান সফল করুন, এই মহাকুম্ভকে, অমৃত কুম্ভকে. தெலங்கானாவில் முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் மீது ஊழல் வழக்கு தொடுத்தவர் கொடூர கொலை. ராஜலிங்கமூர்த்தி என்பவரை மர்ம கும்பல் சரமாரியாக வெட்டி சாய்த்ததில் மாநிலம் முழுவதும் பரபரப்பு. தொழிலாளர்கள் மேலும் 13 பேரை சஸ்பெண்ட் செய்து சாம்சங் நிர்வாகம் உத்தரவு. 16வது நாளாக உள்ளிருப்பு போராட்டம் தொடரும் நிலையில் ஒப்பந்த தொழிலாளர்கள் மூலம் நடைபெறும் உற்பத்தியை தடுத்து நிறுத்தியதாக புகார். சாம்சங் உள்ளிருப்பு போராட்டம் நாளை முதல் ரத்து செய்யப்படுவதாக CITU அறிவிப்பு. போலீஸை வைத்து கைது நடவடிக்கை என நிர்வாகம் மிரட்டுவதால் காஞ்சிபுரம் வெள்ளைகேட் அருகே பந்தல் அமைத்து போராட்டம். சீனாவிலிருந்து ட்ரோன் கேமராக்கள் இறக்குமதி செய்யப்பட்ட சம்பவத்தில் 2 பேரை கைது செய்த சுங்க அதிகாரிகள். சம்பந்தப்பட்ட நபரின் வீட்டை சோதனை செய்ய அதிகாரிகள் குழு முயன்றபோது தாழிட்டுக் கொண்டு 10 மணி நேரம் காக்க வைத்த பெண். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் வருவாய் வட்டத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க கோரிக்கை. அனைத்து கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம்.
சேலம் அம்மாப்பேட்டையில் மாணவிகளிடம் சிலுமிஷத்தில் ஈடுபட்டு கைதான அரசு பள்ளி ஆய்வக உதவியாளர் சஸ்பெண்ட். கல்வித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. கன்னியாகுமரி மாவட்டம் விடைக்காடு அருகே பேரூராட்சியில் டெண்டர் எடுப்பதில் பிரச்சினை. ஒப்பந்ததாரர்கள் கவுன்சிலர்களுக்கு இடையே வாக்குவாதம் தள்ளுமுள்ளு. ரயிலில் மகளிர் பெட்டி அருகே சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்று கொண்டிருந்ததாக 899 பேர் மீது ரயில்வே போலீஸ் வழக்கு பதிவு. பாலியல் வன்கொடுமை முயற்சியின் போது ரயிலிலிருந்து கர்ப்பிணி தள்ளிவிடப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து கூடுதல் கண்காணிப்பு. தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் பயிற்சி பெற்ற மூத்த மருத்துவர்கள் 24 மணி நேரமும் பணியில் இருக்க வேண்டும். 24 மணி நேரமும் 108 ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் வைத்திருக்கவும் தமிழக அரசுக்கு மாநில மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவு. அருப்புக்கோட்டை அருகே அங்கீகாரம் இல்லாத தனியார் நர்சிங் கல்லூரியில் பயின்று வந்த 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் சாலை மறியல். சான்றிதழ்கள் திருப்பி வழங்கப்பட்ட நிலையில் கல்வி கட்டணத்தை திருப்பி வழங்க கோரி போராடியவர்கள் குண்டுக்கட்டாக கைது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தேனி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு விதிக்கப்பட்ட 3 மாத சிறை தண்டனை. தனி நீதிபதி பிறப்பித்த சிறை தண்டனைக்கு இடைக்கால தடை விதித்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. சாதிவாரி கணக்கெடுப்பை திமுக அரசு 3 முறை தடுத்து நிறுத்தியதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். கணக்கெடுப்பு நடத்த 3 முறை அதை நிறுத்தியது திமுக அரசு. தொடர்ந்து இந்த கூட்டத்தொடரில் தமிழக அரசு தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் நடத்துவோம் என்று அறிவிக்க வேண்டும். வங்கதேசத்திற்கு எதிரான கிரிக்கெட் போட்டியில் ஹாட்ரிக் விக்கெட் சாதனையை தவறவிட்டார் அக்சர் பட்டேல். ஸ்லிப்பில் நின்ற இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா கேட்சை தவறவிட்டதால் கை நழுவி போன வாய்ப்பு. ஒருநாள் போட்டிகளில் 200க்கும் அதிகமான விக்கெட்டுகளை வீழ்த்தினார் முகமது ஷமி. அதிவேகமாக 200 விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய வீரர் என்ற சாதனையை படைத்தார். சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் இந்தியா விளையாடும் போட்டியிலும் காலியாக கிடந்த பார்வையாளர்கள் மாடங்கள். ஒருநாள் போட்டியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக IPL முன்னாள் தலைவர் லலித் மோடி கருத்து. பாகிஸ்தான் அணியின் நட்சத்திர பேட்ஸ்மேன் ஆன ஃபக்கார் ஜமான் காயம் காரணமாக ஓய்வு. இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் ஜமானுக்கு பதில் மாமுன் ஹில் விளையாட வாய்ப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் காசிக்கு விளையாட சென்று தமிழகம் திரும்ப முடியாமல் தவித்த மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர்கள் தமிழக அரசு ஏற்பாட்டின் மூலம் விமானம் மூலமாக பெங்களூரு வந்து சென்னை திரும்பினர். ஐயா மூலியமா துணை முதல்வர் அவர்கள் வந்து தொடர்பு கொண்டு STATலேருந்து நம்ம மேகநாத் IAS சார் வந்து கால் பண்ணாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் உடனே அங்கேருந்து கிளம்புங்க, ஏர்போர்ட் போங்க, உங்களுக்கு கை செலவுக்கு காரு புக்கிங்க்கு எல்லாத்துக்குமே நாங்கள் பணம் போடுறோன்னு சொல்லி 15,000 ரூபா பணம் போட்டு விட்டு வந்தாங்க. அந்த செலவெல்லாம் வச்சுட்டு நாங்கள் அப்படியே கார் எடுத்துகிட்டு நேராக ஏர்போர்ட் வந்து உடனே டிக்கெட் எல்லாமே போட்டு விட்டாங்க. ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கும் உதயநிதி ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
இயக்குனர் ஷங்கரின் 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கியது அமலாக்கத்துறை. எந்திரன் கதை திருடப்பட்டது என தொடரப்பட்ட வழக்கில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை. பிரபுதேவா டான்ஸ் கான்சர்ட்டில் இருந்து விலகுவதாக நடிகை சிருஷ்டி டாங்கே அறிவிப்பு. மரியாதை இல்லாத இடத்தில் தன்னால் வேலை செய்ய முடியாது என அறிக்கை. பராசக்தி படக்குழுவுடன் பிறந்த நாளை கொண்டாடிய நடிகர் சிவகார்த்திகேயன். இயக்குனர் சுதா குங்குராவுக்கு பிரியாணி பரிமாறி மகிழ்ச்சியுடன் கொண்டாட்டம். கால பைரவர் கோவில்களில் ஏராளமான பக்தர்கள் வழிபாடு. தேய்பிறை அஷ்டமி பூஜையில் பால் அபிஷேகம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே உள்ள புகழ்பெற்ற யாரப்பர் கோவில். சுவாமி தரிசனம் செய்த துர்கா ஸ்டாலினுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை.